பாருங்க அண்ணா இங்கால வந்து நிறைய மீன் நல்ல பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் வந்து போட்டு இதில் பாருங்க பாறை மீன் எல்லாம் இருக்கு. மீன் விலையில என்ன குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? பரவாயில்ல விலை பரவாயில்ல. எவ்வளோ ஆகுது? சூடு அப்படியே 300 ரூபா. எவ்வளோ 5 எவ்வளோ ஆகும்? இந்த சந்தை வந்து நீங்கள் எத்தனை மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? 4 மணி. பின்ன 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற ஆள் போதும் எவ்வளோ? கனவா கனவா 1500 பாறை எவ்வளோ? பாறைன்னு சொன்னீங்க பாறை மக்கள் அப்படியே எங்கால மீன் வியாபாரம்னு சொல்லி நல்ல அழகா இருக்கு பாருங்க. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். நிறைய நாளுக்கு அப்புறமா இன்றைய நாளில் இந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலை நேர மீன் சந்தை காணொலி வந்து பார்க்க போகிறோம். குறிப்பாக எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட 10-15 நாளுக்கு கூட 15 நாளுக்கு கூட தான் எங்களுடைய பக்கத்தில் இனி சுவாமி கோயில் வந்து கொடியேறினதில் இப்போ கோயிலுடைய தொடர்ச்சியான காணொலிகள் வந்து பார்த்துருப்பீங்க. மஞ்சம் சப்பரம் தீர்த்தம்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து பார்த்துருப்போம். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வேன் ஒரு ஃப்ரான்ஸ் ஒரு குடும்பத்துக்கு வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து கூட்டிக் கொண்டே விட்டுருந்தோம். அந்த காணொலி கூட பார்த்துருப்பீங்க. இந்த காணொலிக்கு முதல் காணொலியாக வந்து இருக்குது, அதையும் வந்து பார்த்துருப்பீங்க. யாராவது உங்களுக்கு வந்து வாகனம் வந்து தேவைன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் மது வந்து கண்டக்ட் பண்ணுங்க. இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் இறால் கனவா நண்டெல்லாம் வந்து இன்றைக்கு என்னென்ன விலை விற்குதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக இன்றைக்கு வந்து நான் நிற்கக்கூடிய பகுதி சாவக்கட்டுன்னா குறிப்பாக காக்கதீவு இந்த பகுதியெலாம் வந்து ஒரு அழகான ஒரு மாலை நேர பகுதி. இப்போ சூரியன் வந்து மெல்ல சூரியன் வந்து மறைஞ்சோன்னு இருக்குது. அந்த காட்சியை வந்து காட்டிக்கொண்டு இன்றைய நாளில் விலை நிலவரங்கள் வந்து எப்படி போகுதுன்னு சொல்லி தான் இந்த காலையில் வந்து பார்க்க போகிறோம். யாராங்க சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்க காலையில் போகலாம். அப்படியே பாருங்க அஞ்சால் அப்படியே அழகான மாலை நேரம் இங்கே பாருங்கள். அப்படி எங்கால கடல் பரப்பில் வந்து பாருங்கள் சூரியன் வந்து அப்படியே மெல்ல அப்படியே மறைகிற காட்சியை வந்து இல்லை நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் நல்ல அழகான ஒரு மாலை நேர பகுதி பாருங்க. சூரியன் வந்து அந்த கருமேக கூட்டத்துக்குள்ளே வந்து மறைகிற காட்சியை வந்து பார்க்குறீங்க. அதோட இதில் விலங்குகள் கொக்குகள் இல்லை பாருங்கள். இதில் ஒரு கொக்குன்னு பாருங்கள். இந்த மரத்தில் வந்து நிற்கிறார் ஆள். கொக்கு காகங்கள் கொக்குகள் எல்லாம் வந்து இந்த பருந்துகள் எல்லாம் வந்து இந்த மீன்கள் எல்லாம் வந்து பிடிக்கிறதுக்காக இதில் வந்து போகிற காட்சியை வந்து இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய இதில் பாருங்கள் எவ்வளோ காகங்கள் எல்லாம் வந்து நிற்கிறது பாருங்க. அந்த 2 கொண்டு சண்டை பிடிச்சி கொண்டு இங்கே இதில் இந்த மீன் விலைகள் எல்லாம் வந்து அண்ணாக்களை வந்து இதில் வந்து காய போட்டிருக்கிறோம். இப்போ அந்த அடுக்க வந்தீங்கன்னா மீன் விலைகள் எல்லாம் வந்து இதில் காய போட்டிருக்கணும். பிரதான வீதி கார்நகர் போகிற பிரதான வீதி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல அமளியாக 6 மணி நேரம் வாகனங்கள்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆக்கள்லாம் வந்து போய் கொண்டிருக்கணும். இங்கே பாருங்கள் டிராக்டர்லாம் வந்து போயிடும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் கொண்டிருக்கணும் எல்லாருமே. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன்களுடைய விலைகள் எல்லாம் வந்து இன்றைக்கு என்ன மாதிரி போகுது. நாங்களும் வந்து நிறைய நாள் ஆச்சு கோயில் திருவிழா துவங்கினதில் ஒன்றும் வாங்கவும் இல்லை. நானும் வந்து தொடர்ச்சியாக வந்து காலைகளும் வந்து போடையில. ஓகே இன்றைக்கு வந்து என்ன மாதிரி இந்த விலை நிலவரங்கள் வந்து போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க ஒரு அழகான ஒரு மாலை நேரம் நல்லா இருக்குது. அப்படியே கடல் சார்ந்த மக்கள் அப்படியே இங்கால மீன் வியாபாரம் என்று சொல்லி நல்ல அழகாக இருக்குது பாருங்கள். கண்டன பாருங்க. இதில் வந்து 2 பகுதி இருக்குது. சாவக்கட்டில் வந்து இதில் 2 பகுதி இருக்குது. இதில் வந்து அதில் அண்ணாக்கள் எல்லாம் வந்து பாருங்கள் ஐயாக்கள் எல்லாம் இல்லை மீனெல்லாம் வச்சு இதில் வந்து விற்று கொண்டிருக்கணும். இல்லை பார்ப்போம் இன்றைக்கு என்ன மாதிரி விலை நிலவரங்கள் வந்து என்ன மாதிரின்னு பார்ப்போம். இதில் வந்து பாருங்க அண்ணா எல்லாம் வந்து போட்டு விற்று கொண்டிருக்கிறார். இல்லை வந்து ஆக்கள் எல்லாம் வந்து வாங்கி கொண்டிருக்கணும். இங்கால பாருங்க இங்கால ஒரு 3 வியாபாரி மாதிரி 1 2 4 வியாபாரி மாதிரி இருந்து இல்லை மீன்கள் எல்லாம் வச்சு நல்லா விற்று கொண்டிருக்கணும். சூடை இருக்குது, கனவாய் இருக்குது, கும்பலா இருக்குது, எல்லாம் இருக்கு. என்ன ஒட்டி விளமீன் எல்லாம் இருக்குது. இங்கே வரங்க நண்டு எல்லாம் இருக்குது. இது வந்து சாவக்கட்டு போகுது என்னென்ன காக்கதீவு வேறு சாவக்கட்டு காக்கதீவு போகுது. இல்லை பாருங்க அண்ணா வந்து இல்லை மீன்கள் எல்லாம் வந்து விற்று என்ன மாதிரி மீன் விலையில என்ன குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? பரவாயில்ல விலை பரவாயில்ல ஓரளவுக்கு போய் கொண்டிருக்குது. நானும் நேற்று எப்படி கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? நேற்றையோட மீன் விலை தான் இருந்தாலும் நான் கொஞ்சம் கம்மியாக தான் விற்கிறோம். கம்மியாக தான். அப்போ என்ன மாதிரி இதெல்லாம் என்ன மாதிரி சூட எவ்வளோ ஆகுது? சூடு அப்படியே 300 ரூபா. அப்போ இவ்வளோ ஆகுமா? கிலோ ஒன்று அப்படி இல்லைண்ணே? கிலோ கணக்கு வரல. திரளி எல்லாம் 300 ரூபா. நீங்கள் அப்படியே விற்கிறோம். கும்பலா எவ்வளோ 5 எவ்வளோ? 1000 ரூபா. கனவா மூண்டும் சின்ன குட்டி குட்டியும் இருக்குண்ணே எவ்வளோ ஆகுது? 600 ரூபா.
600 இது ஓராவா ஒட்டி ஓரா அப்படி 1000 ரூபா போடலாம். 1000 ரூபா. ரைட். இதுக்கு வேற என்ன இது செவல மீன். இது செவல மீன் எவ்வளோ போகுது? இது அப்படியே 700 ரூபா. 6 மீன் இருக்கேனே. எவ்வளவு? 700 ரூபா. ரைட். இதெல்லாம் என்ன மாதிரி? இது 200 ரூபா. அது ஒரு 300 ரூபா. இது என்ன மாதிரி சொன்னது? சீலா எவ்வளோ போகுது? அது 300 ரூபா போடலாம். அப்படியே இப்படி என்ன குட்டி மீன் என்ன? நண்டெல்லாம் என்ன போகுது விலை? நண்டு கிலோ 1300 ரூபா போடலாம். 1300 ரூபா. 300. இப்போ இவ்வளோ கிடக்கு உங்கள்கிட்ட? இவ்வளோதான் கிடக்கு. கொஞ்சம் சாமான் நாங்கள் அளவான சின்ன வியாபாரிகள் கொஞ்சம் எடுத்து. இப்போ இது இந்த சந்தை வந்து நீங்கள் எத்தனை மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? 4 மணி. பின்ன 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறது. 4 மணிலேருந்து 8 மணி மட்டும் நிற்போம். 8 மணி 8:30 மட்டும் இருப்போம். ஒவ்வொரு நாளும் பின்ன இருப்போம். வெள்ளிக்கிழமை விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இப்போ பின்னிருந்தங்களை பிடிச்சுன்னு வரதா இல்லை நீங்கள்? இல்லை மதியம் வரதான். மதியம் வரது நாங்கள் கொஞ்சம் ஒரு 12-1 மணி மட்டும் நிற்போம் முழுக்கு சந்தை. அப்போ கொஞ்சம் நேரம் ஐஸ் போட்டு வைப்போம். பிறகு 3 மணியோட திருப்பி வியாபாரம். ரைட். அதில் திருப்பி தோங்குறது. ஓய்வு இல்லை? ஓய்வு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கு. இன்னொரு ஓய்வில் இருக்க வேண்டிய சின்ன ஒரு ஓய்வு சாப்பாடு டைம் மட்டும். பிழைப்பு பார்க்கணும். பிழைப்பு பார்க்கணும். பார்த்தா தான் வாழலாம். வாங்க. சரி. நன்றியா. நன்றி. ஓகே. அண்ணாவோடையும் வந்து காய்ச்சா கொஞ்சம் ஐயா நிற்கிறார். ஐயா என்ன மாதிரி உங்களோட எங்களோட என்ன கனமா கிடக்குது, நண்டு கிடக்குது, என்ன மாதிரி நண்டெல்லாம் எவ்வளோ போகுது? 1200 ரூபா. எவ்வளோ கிலோ? கனவா 1000 ரூபா. என்னது? இது சின்ன மீன் என்ன? நாய்க்கு கொடுக்கலாம், பொறிக்கலாம். என்ன கிடக்கு உங்களோட இப்போ? இவ்வளோ தான் கிடக்கு. எவ்வளோ கனவா எவ்வளோ? உங்களுக்கு கிலோ 1500 ரூபா. ரைட். இது என்ன வித்தியாசமான மீன் நான் பார்க்கல. எவ்வளோ கிழக்கண்ணா? கிழக்கண்ணா எவ்வளோ மூட்டம்? உங்களுக்கு 1000 ரூபா. ரைட். பெருசாக இல்லைண்டாக்கண்ணா உங்கள்கிட்ட மீன். ரைட்டு. 4-5 தான் கனவாயம் இதோட தான் வச்சு வைக்கணும். ஜலாக்கெல்லாம் வந்து வாங்கினோம். இங்கெல்லாம் ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும். ஆக்கள் இங்கே வேறங்க ஐயா மீனெல்லாம் வச்சு வெட்டி கொண்டிருக்கிறார். அறம்புறமாக நடக்குது. என்னதுக்கு? என்னதுக்கு? உங்களை எடுத்தாவா? எப்போ இந்த சட்டம் வந்தது? அப்படியா? இது வரைக்கும் நான் மந்தனான ஒரு தடவை எனக்கு அப்படி சொல்லல. புதுசா இருக்கு. நான் சொல்ற பிரச்சனை முக்கியமான பிரச்சனை. இப்போ எவ்வளோ போகுது மீன் பட்டை கிலோவுக்கு இல்லை இங்கே வந்து கிலோவுக்கு அவங்க எடுக்கிறோம் இல்லை, நாங்கள் கிலோவுக்கு வெட்டுறதும் இல்லை. மீனுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுப்போம். மீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாங்கோ தாங்கணும். அதுக்காண்டி வந்து 50 ரூபா வந்துட்டு போகிறோம். பெத்திரையும் பண்ணிடலாம். அது என்ன அதெல்லாம் நாங்கள் வந்து நியாயத்தை கேட்போம். நியாயமாக கேட்குறேன். அவையில் வந்து வேலைக்கு கேட்டோம்னா சொல்லுவோம். விரும்பினா வெட்டினோம். இப்போ எல்லாம் கூட கத்திரிக்கோலாம் என்ன இந்த இது செதில்கள் வெட்ட சுகமாக இருக்குமே. இந்த இது செட்டியல் என்னன்னா இது வந்து வெட்டினா முள்ளுகள் எல்லாம் நீட்டாக வெட்டும். ரைட். இப்போ கத்தியால் வெட்டைக்கல சில நேரம் சதையெல்லாம் மட்டும் மிஸ் பண்ணிச்சேன்டா. சரி. கழுவைக்கு வந்து கையில் ஊற்றி காலில் ஊற்றி அதெல்லாம் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அதுக்கு தாண்டி வந்து நாங்கள் கத்திரிக்கோலை முள்ளெல்லாம் வெட்டி போட்டு செதில் அடித்து போட்டு வெட்டி கொடுக்குறேன். ஒட்டிய மீன் ஊரா எல்லாம் இருக்குல்ல. இந்த முள்ளுகள் குத்தினாலும் வந்து கடுக்காது. அந்த முள்ளு குத்தினாலும் வந்து 20 சேரையும் குடிக்கணும். பூம்புளி அவ்வளோ வேதனை அவ்வளோ கொதிக்கும். சரியா. ஓகே. இங்கேயும் வந்து வெட்டி கொண்டிருக்கணும். அப்படியே இதில் பாருங்க ஆக்கள்லாம் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும் மீனெல்லாம் வாங்குறதுக்கு. இங்கேயும் பாருங்க இங்கேயும் வந்து வெட்டி கொடுக்கணும். ஐயா என்ன மாதிரி ஐயாட்ட மீன் பட்டை எவ்வளோ அவங்கள்ட்ட? பல மாதிரியும் பட்டுறதா? 500 கொடுத்தானே அவருக்கு. பொக்கடி வச்சாலும் பிள்ளைங்க வச்சான். இங்கே எல்லாரும் கத்திரிக்கோலாம். இங்கே கத்திரிக்கோலாம் ஈஸியாக தானே. இதே பார்த்தாங்க வீட்டில் எல்லாம் கத்திரிக்கோலாம் வெட்ட வலிக்கணும் தெரியுமா? அப்போ என்ன இப்போ மீன்கள் வெட்ட என்ன எவ்வளோ இப்போ நீங்கள் எடுக்கிறது? இப்போ கிலோவுக்கு 400 ரூபா எடுக்கிறோம். கிலோவுக்கு 400? கிலோவுக்கு 400 ரூபா. என்ன கொடுமையாக கிடக்கு. ஏன்னா இப்போ ஒரு வேட்டு வீடு வந்து 50 ரூபா விற்கிது. ஒரு வேட்டு வீடு சரம் கடைக்கு போனால் கத்திரிக்காய் எடுத்தால் 100 ரூபா கேட்குறாங்க.
அப்போ நாங்கள் இதுக்கு ரேட்டை தான் கூட்டோம் சீயா சரி நீங்கள் மீன் இதில் கேட்க போறீங்க ஒரு கிலோ மீன் இப்போ 405 ரூபாய்னா நீங்கள் 400 வெட்டா சனம் ஓட போகுது இப்போ நாங்கள் இப்போ சாமான் விலை ஏற்றிட்டான் அங்கே ஈராவும் பார்த்தாலும் சண்டை அரசாங்கம் விலை கூட்டி போடுதானே விலை கூட்டிட்டான் ஒன்றும் செய்யல சேரம் அங்கே போகுது உங்களில் உங்களுக்கு அந்த பிரச்சனை வர அந்த பிரச்சனை அதாவது வழக்கால 250 குடிச்சான் அதை பொழுது பிடிச்சிட்டான் நிப்பாடிட்டான் இப்போ மற்ற புலவர்கள் ரேட்டு அதான் ரேட் என்ன எல்லாம் ரேட் என்ன இதெல்லாம் எடுக்கும் போத்திருளையும் கூட்டி போட்டாங்களே எல்லாம் கூட்டிட்டான் எல்லாம் கூட்டி போட்டாங்க எல்லாம் கிளிக்க ஐயோ இதெல்லாம் கரைச்சல் இப்போ இல்லை வாடு அரசாங்கம் விலை குறைச்சால் நாங்கள் மீனுக்கு காசை குறைப்போம் அதுதான் என்ன செய்யறா ஒரு கத்திரிக்கோளை ஜிபே எடுத்துட்டு 700 ரூபா பண்ணுறான் கிழங்குலையில் அப்போ நாங்கள் என்ன ஏறது ஒரு ஆளுடைக்கு எவ்வளோ ராவலுக்கு 150 ரூபாயோ அது மீன் பட்டை 400 ரூபா ராளுடைக்கு 150 ரூபா இது மீன் பட்டனால இது முள்ள அடிச்சு சேகராகும் இது ஐஸ்வரால டப்பனுடைய அப்போ என்ன மாதிரி ஓகே இப்போ ஒரு நாள் தொழில் என்ன மாதிரி ஓகே போகுது ஓகே உண்டு ஓகே உண்டு உங்களோட செலவு காணுமே செலவு மட்டை மாடு தான் மட்டை மாடு தான் பத்தா அதுன்னு கோயில் போல் ஓடி ஏறிட்டுது அதனால கிடைச்சார் கல்யாணம் கட்டி போட்டு சில பேர் கொஞ்சம் உங்களுக்கு 2 லட்சம் ஆகுன்றான் அதுதான் நாங்கள் அப்படி வேண்டியில்லை உண்டு அப்படி ஓனான எங்களுக்கு அப்படியே மேக்கப்பில் வைக்கல கவலை வந்தது நாங்கள் அடி வலிச்சா வெளியேறாங்க சரியா காய்தான் வாங்கிட்டு காய்ச்சதுக்கு நன்றியா ஓ காசார் வாங்கிட்டு வா அதுக்கு 5 என்ன காசு எங்களுக்கு நான் உங்களுக்கு போயிட்டு எடுத்தேன் நான் உங்களுக்கு 1000 தாரேன் இப்போ உங்களை போயிட்டு எடுத்ததுக்காண்டி எனக்கு 2000 வாங்கும் என்ன கூட தாரம் ஆனால் உங்களுக்கு போட்டி எடுத்தால் லாபம் இருக்கல உங்களுக்கு தொலைச்சி எங்கால ஆக்கள் நம்ம வந்து வாங்கி வணிக்கிறேன் பாருங்க பார்த்தா இங்கே பாருங்க மலி இங்கே பாருங்க அண்ணா இங்கே வந்து நிறைய மீன் நல்ல பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் வந்து போட்டு இதில் பாருங்க பாறை மீன் எல்லாம் இருக்குது அங்கே பாறை மீன் ஒன்றும் இல்லை பாறை மீன் கும்பலா சீலா இங்கே வர முரல் மீன் இருக்குது இறால் இருக்குது எல்லா மீனும் இங்கே இருங்கோ திருக்கை இருக்குது எல்லா மீனும் வந்து இதில் போட்டு வந்து இதில் அண்ணா வந்து விற்கிற அண்ணாட்ட வந்து விலையை வந்து என்ன மாதிரி சொல்லி கேட்போம் ஓகே ஓகே இங்கால வரங்க அண்ணா எவ்வளோ அண்ணா இப்போ இறால் போகுது எவ்வளோ 1600 போகுது 1600 கனவா கனவா 1500 போகுது 1500 மற்ற பெரிய வன் கனவான்னு சொல்றது 2000 போகுது 2000 போகுது அப்போ நேற்று நம்ம என்ன இன்றைக்கு விலைகள் கூட நேற்றைய விட இன்றைக்கு 50 ரூபா 100 ரூபா குறைவு பாறை எவ்வளோ பாறைன்னு சொன்னீங்க பாறை எங்கோ கிலோ 1500 கிலோ 1500 கும்பலா கிலோ 1000 ரூபா கிலோ 1000 முரல் எவ்வளோ அவ்வளோ முரல் போல 500 ரூபா இது என்ன அதை விட பெரிய இறாலோ அது பெரிய கொஞ்சம் கிடக்குன்னு எவ்வளோ இது இது அப்படியே இப்போ ஒரு 800 கிடக்கு 2800 கொஞ்சம் தான் கிடக்குன்னு இது விளை மீன் இப்படி 1000 ரூபா செவ்வுல இது செவ்வுல ரைட் மேலே வா இங்கே இது என்ன குட்டி குட்டி மீன் இது நாயலுக்கு அந்த அவிச்சு போட்டு போடுறது என்ன பாவல் இல்லோ இது மதனம் பாவல் மாதிரி அந்த கலர் அப்படி இருக்கு அதோட மதனம் அது 500 ரூபா உண்டு நண்டு எவ்வளோ போகுது 2000 ரூபா ரைட் திருக்க 500 ரூபா அக்கா என்ன கவனிங்க அக்கா இப்படி வர முடியாதுங்க கொஞ்சம் கொஞ்சமா அக்கா என்ன கவனிங்க என்ன பண்றது அப்படியே இந்த இடங்களில் நாங்கள் முதல் வந்து அந்த இடத்துல எடுக்கிறோம் நாங்கள் மீன் வீடியோ வந்து அங்கெல்லாம் எடுக்கிறோம் நாங்கள் இன்றைக்கு புதுசாக இருக்கணும்னு சொல்லி இங்கே பகுதிகளில் வந்து இன்றைக்கு இங்கே கணவரால் மீன் ஓகே இன்றைக்கு குறிப்பாக போனால் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு மீன் விலை நிலவரங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இன்றைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும் ஓரளவுக்கு பரவாயில்ல இன்றைக்கு மீன் நிலவரங்கள் இன்றைக்கு பரவாயில்ல ஆனால் நாங்கள் நேற்றைக்கு சாப்பிடணும்னு பார்த்தா நேற்றைக்கு பங்குனி திங்களால் நேற்றைக்கு வீட்டுக்காரர் வேணி சமைக்க மாட்டேன்னுச்சுன்னா இன்றைக்கு ஏதாவது பண்ணிட்டு போவோம்னு சொல்லி பார்க்குறோம் இரவுக்கு ஏதாவது சாப்பிடுவோம் என்ன செவ்வாய்க்கிழமை எல்லாம் பார்த்து இன்னும் சாப்பிடுவோம் இங்கால ஆக்கள் எல்லாம் நிற்கணும் போட்டில் எல்லாம் போகிறதுக்காக ஆக்கள்லாம் நிற்கணும் விலை நிலவரங்களை வந்து பார்த்துருப்பீங்க மாலை நேரத்தில் சும்மா நல்லா அழகாக
எல்லாம் வச்சு விற்று கொண்டு வைக்கணும். ஒரு 2 பேர் மீன் பாட்டி கொடுக்கணும், ஒரு 4 பேர் அந்த இடத்துல வச்சு மீன்கள் எல்லாம் வச்சு விற்று கொண்டு வைக்கணும். இன்றைக்கு உங்கள் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, பிடிச்சிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். கருத்துக்களை வந்து சொல்லுங்க, மறக்காமல் இன்னொரு காணொளி வாயிலாக வந்து சந்திப்போம். ஓகே, பாய்.